ஓகே. ஆனா ஆனா அவரது தீர்ப்பை நிறுத்தி வைக்க இயலாதுங்கும் போது அந்த அவரது அந்த பதவி பறிக்கப்படுவது எப்படி மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லையே, அதாவது அது ஒன்ஸ் வந்து நீங்க குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு விட்டாவே, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வந்து நீங்க அறிவிக்கப்பட்டு விட்டாவே திரும்ப உங்களுடைய தகுதி போயிருது. அதுக்கு பிறகு வந்து நீங்க குற்றமற்றவர் என்று நிரூபித்தாலும் அதுல திரும்ப நீங்க தேர்தல் கமிஷன்ல போய் இந்த மாதிரி நான் இது பண்ணிருக்கேன், எனவே எனக்கு அந்த 6 இயர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் வாங்கி நீங்க பழையபடி நின்று செய்யலாம். ஆனா இப்ப ராகுல் காந்தி வழக்குல அவர் எம்பி பதவி பறிக்கப்பட்டது, உடனடியாக அந்த மேல்முறையீடு மூலமா அவர் பதவி வந்து திரும்ப பெறப்பட்டது. எனக்கு என்ன இல்ல சந்தேகம்னா, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு உள்ளதா வருதா, இல்ல அது வேறு பிரிவு இது வேறு பிரிவா சார்? இல்ல, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துலதான் அந்த நம்ம ஊழல் பிரிவு வர்றதுனாலதான் உடனே பதவி போகுது. அதுக்குள்ள வர்றதுனாலதான் அந்த பதவி உடனே போகுது. சகோதரர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அது அவதூறு வழக்கு, அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸாக எடுத்து 2 ஆண்டுகள்ல அது கொடுக்கப்பட்டது. அது என்டையர்லி டிஃபரெண்ட். இது வந்து மக்கள் பிரதிநிதிகள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டால், அது சொத்து குவிப்புக்கு அதிகமான வழக்கில் தண்டிக்கப்பட்டால் அவர்களுக்கான கைட்லைன்ஸ் வந்து இப்படித்தான் இருக்கு. அதாவது உடனடியாக பதவி போயிடும், அவங்க அதை நிரூபிச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படிங்கறதுதான் சட்டம். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி, இந்த மேல்முறையீடு எப்பதான் செய்யப்படும் உச்ச நீதிமன்றத்துல? உடனடியாக. இப்போது உச்ச நீதிமன்றம் இதுல இருக்கு, விடுமுறையில இருக்கு. உங்களுக்கு தெரியும், 2ஆம் தேதி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிந்து ஜனவரி 2ஆம் தேதி தான். ஆனால் ஒருவேளை இது ஒரு ஸ்பெஷல் இதா வந்து கன்சிடர் பண்ண சொல்லி உடனடியாக பண்ண முடியும் என்றால் இன்றைக்கே அது தாக்கல் செய்யப்படும்.